நாரதர் கிட்ட கடவுள் பேச தொடங்கினாருங்களாம். நீ பூலோகம் போன உடனே இந்த 2 பேருமே ஒரே கேள்வியை தான் உன்னை பார்த்து கேட்பாங்க. கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு நீங்க போன்ட்டு. அதுக்கு நீ என்ன சொல்லணும்னா, கடவுள் சின்ன ஊசி தொலையில யானைய நுழைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லணும். இதை கேட்ட நாரதருக்கு ஒண்ணுமே புரியலையா. சரி ஆகட்டும் சொல்லிட்டு இறங்கிட்டாருங்களாம். உடனே பூலோகத்துக்கு போன உடனே இந்த சாஸ்திரம் படிச்சவரு இதே கேள்வியை கேட்டாருங்களா. அதுக்கு நாரதர் சொன்னாருங்களா, ஊசி தொலையில யானையை நுழைச்சிட்டு இருந்தாருன்னு. உடனே சாஸ்திரம் படிச்சவரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்களாம், எங்கேயாவது ஊசி தொலையில யானையை நுழைக்க முடியுமா? நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன், நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். சரிப்பா அப்படியே நீ நினைச்சுக்கொண்டு கொஞ்சம் தொலைவு போனாருங்களாம். குடிசை வந்துச்சுங்களாம். அங்க வந்து செருப்பு தைக்கிறவர் இருந்தாருங்களாம். அவர் இதே கேள்வியை கேட்டாரா. இதே பதில நாரதர் சொன்னாருங்களாம். எல்லாமே முடியும், இது என்ன ஒரு சாதாரண விஷயம், ஊசி தொலையில யானையை நுழைக்கிறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்களாம். உடனே நாரதர் சொன்னாரா, அது எப்படி ஊசி தொலையில போய் யானையை நுழைக்க முடியும், நீ எப்படி இதை நம்புற?